அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு அரேபியன் குப்பூஸும் ஒரு நவாபி சிக்கன் சால்னாவும் பண்ணலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு இதை சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 150 தயிர், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்து இதை அதே பாத்திரத்தில் மூடி ஊற வச்சுக்கலாம். இப்போ மாவு எடுத்திருக்கேன். குப்பூஸ்க்கு 3/4 கிலோ கோதுமை மாவு, 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், மீதி இருந்த தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அது சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சாச்சு. இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம சால்னாலாம் தாளிக்கிற வரைக்கும் இது ஊறினா போதும். இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் லவங்கம், பட்டை, ஏலக்காய் நமக்கு தேவையான அளவு நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 3, 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா சுருங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இல்லை பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளியும் நல்லா சுருங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காஷ்மீரி மிளகாய் பொடி 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனியா பொடி போட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாலெல்லாம் நல்லா பிரண்ட மாதிரி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மசாலாலாம் நல்லா கலந்து வந்திருக்கு. இதில் பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன், 4 ஸ்பூன் கசகசா எடுத்து ஊற வச்சுருக்கேன், ஒரு தேங்காய், முழு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போய் அரைச்சிட்டு வர வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இப்போ எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல தேங்காயை சேர்த்துட்டேன். இப்போது இந்த பாதாம் விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து கலந்து ஊற்றிக்கலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம். இப்போ ஒரு கலக்கி நம்ம மூடி போட்டு மூடி விட்டுடலாம். 2 விசில் வந்தால் போகிறோம். ஏற்கனவே சிக்கன் நல்லா ஊறி இருக்குது தயிரில். 2 விசில் வந்தால் பாருங்கள். 2 விசிலுக்கு அப்புறமா ஒரு அற்புதமான ஒரு குழம்பு வந்திருக்கு. செம்ம டேஸ்டான, செம்ம வாசனையான, இந்த குப்பூஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு வந்திருக்கு. அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம். வாங்க இப்போ குப்பூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாகிடுச்சு இந்த மாவு. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நான் பிசைஞ்சேன். அவ்வளோ தூரம் காட்ட முடியாது, நான் சீக்கிரம் கட் பண்ணிட்டேன். 2 பங்காக எடுத்து ஒன்று நல்லா மூடி வச்சுக்கலாம், இல்லாட்டி காஞ்சிரும். இதில் நமக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சிக்கலாம்.
இதை நம்ம ஒரு கிணமாக கொஞ்சம் திரட்டி விட்டுக்கலாம். அடிக்க துவைக்க எல்லாம் வேண்டாம். கொஞ்சம் கிணமாக இதை திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக வேண்டாம். கிணமாக திரட்டினா தான் நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். நம்ம இப்படி திரட்டி வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கலாம். இப்போ தவாவை நல்லா சூடு பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பரால் தொடச்சி விட்டுக்கலாம். இப்போ சூடான தவாவில் இதை சேர்த்துக்கலாம். எண்ணெய், நெய், வெண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு லேசாக இந்த ஓரமெல்லாம் அழுத்தி பிடிச்சோம்னா நல்ல பூரி மாதிரி இதை உப்பி வரும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தயிரெல்லாம் சேர்த்துருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி திருப்பி நம்ம எடுத்துடலாம். ரொம்ப இதை கருக விட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் சிவந்த கலர் வந்த உடனே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு நல்ல பெரிய மோட்டா டவலாவது துணியாவது போட்டு அதில் வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் சாஃப்டாகவே இருக்கும். மூடி வச்சுக்கலாம். வேறு எதுவும் மூடியெல்லாம் போட்டு மூடாமல் இப்படி தான் இதை கவர் பண்ணி வைக்கணும். பாருங்கள் எப்படி புஷ்ஷுன்னு வந்திருக்கு, பூரி மாதிரியே. ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன். எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு. சூடாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உள்ள எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி, எப்படி அது பேக்கெட் மாதிரி பிரியுது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.